அவரது தர்ஜுமாவே முத்தசிலாக்களுடைய அடிப்படை கொள்கைகளுக்கு மறுப்பு சொல்வதை காண்கிறோம். குறிப்பாக அந்த தர்ஜுமாவை ஒழுங்காக வாசிக்கின்றவர்கள் காதியானிகளுக்கு மறுப்பை காணலாம், கபர் வணங்கிகளுக்கு மறுப்பை காணலாம். அதே போன்று இந்த அல்லாஹ்வுடைய பெயர்களை, அல்லாஹ்வுடைய நாமங்களை ஒட்டுமொத்தமாக சிதைத்து விடுவர்களுக்கு மறுப்பை காணலாம். அதே போன்று அக்லானிகள், சிந்தனைவாதிகளுக்குரிய மறுப்புகளை அதில் காணலாம். குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அதிலே மறுப்பை காணலாம். இப்படி பலவிதமான மறுப்புகள் இடம்பெற்ற குர்ஆன் தான் அது, அந்த தர்ஜுமா தான். ஆனாலும் இவைகள் மறைக்கப்படுகின்றன என்பதனால் அஷ்அரியாக்களுக்கு என்ன மறுப்பு அந்த குர்ஆனில், அந்த தர்ஜுமாவிலே இருக்கிறது என்பதை நான் கொஞ்சம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தஃப்சீர் இலக்கம் 21 இறைவனை காண முடியுமா என்ற ஒரு தலைப்பு வந்திருக்கிறது. அஷ்அரியாக்களுடைய அடிப்படை கொள்கை இறைவனை காண முடியாது, இறைவனை இம்மையிலோ மறுமையிலோ இறைவனை காண முடியாது என்பதுதான் அஷ்அரியாக்களுடைய அடிப்படை கொள்கை. இதனால் தான் அபுல் ஹசன் அஷ்அரி கூட தனது இபானா என்ற நூலிலே அவர் அதிலிருந்து தௌபா செய்த பின்னால் குறிப்பாக ருயத்துல்லாஹு ஃபில் ஆகிரா, அல்லாஹ்வை நாளை மறுமையிலே காண முடியும் என்ற வசனங்களை போடுகிறார். எனவே இந்த கொள்கையிலே முத்தசிலாக்களும் அஷ்அரியாக்களும் இருக்கிறார்கள். அதற்கு தலைப்பிட்டே அதிலே மறுப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அஷ்அரியா கொள்கையில இருக்கின்ற யாரும் இந்த சொல்ல முடியாது என்பதை நான் முதலில் சொல்லிக் கொள்கிறேன். இது 21வது இலக்கத்திலே இடம்பெற்றிருக்கிறது. இரண்டாவது, அஷ்அரியாக்களை பொறுத்தவரைக்கும் மனிதர்கள் செய்கின்ற செயல்கள் போன்ற வசனங்கள் அல்லாஹ்வுக்கு இடம்பெற்றிருந்தால் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஆனால் இதை விமர்சிக்கின்றவர்கள் கூட, அஷ்அரியா என்று விமர்சிக்கின்றவர்கள் கூட தஅவீல் செய்த ஒரு வசனத்திற்கு 22வது இலக்கத்திலே தூர் மலையை உயர்த்துதல் என்ற தலைப்பிலே அல்லாஹு தஆலாவுக்கு எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும், எனவே மழை அல்லாஹு தஆலா உயர்த்தினான் என்றால் அது அவருடைய தலைகளுக்கு மேல் உயர்த்தினான் என்று சொன்னால் அதில் எந்த ஆட்சேபனையும் கிடையாது என்று சொல்லி தலைப்பிட்டை சொல்லி இருக்கிறார். இது அஷ்அரியாக்களுக்கும் முத்தசிலாக்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு மறுப்பு. அடுத்ததாக அக்லானிகள், இலங்கையிலே இருக்கக்கூடிய ஜமாத் இஸ்லாமியாக இருக்கலாம் அல்லது இஹ்வானிகள் என்று அழைக்கப்படக்கூடிய டிஏயாக இருக்கலாம், இவர்கள் அனைவருமே ஹலீபா என்ற சொல்லுக்கு, ஏன் சில விமர்சனங்களை செய்யக்கூடிய தௌஹீத் மௌலைமார்கள் கூட ஹலீபா என்ற சொல்லுக்கு, அதாவது இலங்கையிலே இருக்க அந்த அரசன், உலகத்திலே இருக்கக்கூடிய அரசன் அல்லது அல்லாஹ்வுக்கு பிரதிநிதியாக அனுப்பப்பட்ட மனிதனுக்கு தான் ஹலீபா என்ற சொல் குறிக்கிறது, பிரதிநிதி என்ற கருத்தை தான் குறிக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் தஃப்சீர் இப்னு கஸீர் அது போன்ற முன் சென்ற எல்லா நூல்களிலும் ஹலீபா என்ற சொல்லுக்கு அடிப்படை அர்த்தமாக பிரதிநிதி அல்ல, சந்ததியை பெருக்கக்கூடிய ஒரு படைப்பை நான் படைக்கப் போகிறேன் என்ற கருத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஹலீபா எனும் சொல்லுக்கு பொருள் என்ற தலைப்பிலே 46வது இலக்கத்திலே, தஃப்சீர் 46வது இலக்கத்திலே சிந்தனைவாதிகளுக்கு மறுப்பு இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று இன்றைய காலகட்டத்திலே யூசுப் அல் கர்லாவி, அதே போன்று ரஷீத் ரிலா, அதுபோன்று முகமது அப்து, அதே போன்று சையீது குத்துப், அதுபோன்று இன்னும் எத்தனையோ பேர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகையை மறுக்கின்றார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகையை மறுக்கின்றார்கள். குறிப்பாக யூசுப் அல் கர்லாவி அவர்கள் மறைமுகமாக மறுப்பை தெரிவிக்கின்றார்கள். இந்த அனைவருடைய கட்டுரைகளும் பத்திரிகைகள் அங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இலங்கையிலே. இவர்களுக்கு யாருக்கும் அங்கே மறுப்பு இடம்பெற்றது கிடையாது. இந்த அதாவது தஃப்சீரிலே மசீஹ் என்ற தலைப்பில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகையை குர்ஆனிலிருந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு தலைப்பு அக்லானிகளுக்கு ஒரு மறுப்பாக இருக்கிறது. இது 92வது இலக்கத்திலே பதியப்பட்டிருக்கிறது. அதே போன்று தஃப்சீர் இலக்கம் 101 தூதர்கள் சென்று விட்டனர் என்ற வாதத்தை வைத்து இவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரமாட்டார்கள் என்பதை நிரூபிக்கிறார்கள். அதற்குரிய தெளிவான மறுப்பையும் அந்த தஃப்சீரிலே 101வது இலக்கத்திலே காணலாம். அதுபோன்று மறைவானவற்றை நம்புகின்றவன், மறைவானவை என்று இருக்கின்ற அனைத்துமே அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம்தான் தெரியும் என்ற இந்த வசனத்தில் அவர் நிறுவியிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் இன்று இருக்கக்கூடிய ஷியாக்களுக்கும் அவருடைய இமாமியா கோட்பாட்டுக்கும் மிகப்பெரிய மறுப்பை அது கொண்டிருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அது மறைவானவை என்ற தலைப்பில் 104வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதுபோன்று இறந்தவுடன் வேதனை, இன்று கபருடைய வேதனையை மறுக்கக்கூடிய ஹிஸ்புத் தஹ்ரீர் போன்ற இயக்கங்கள், மாசூமியா போன்ற இயக்கங்கள், ஷபாபுல் இஸ்லாம் போன்ற இயக்கங்கள், அது மாத்திரமல்ல வளர்ந்து வரக்கூடிய டிஏ போன்ற இயக்கங்கள் கபர் வேதனையை மறுத்துக் கொண்டிருக்கின்றன. எப்படி குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்கின்றவர் மறுக்கின்றார்களோ அதுபோன்று இவர்களும் மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு மறுப்பாக இறந்தவுடன் வேதனை என்று குர்ஆனில் இருந்தே கபர் வேதனை இருக்கிறது என்பதை 166வது இலக்கத்திலே நிரூபித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல அல்லாஹ்வின் பாதையில் என்று சொல்லிக்கொண்டு பள்ளிகளுக்கு ஜக்காத்து வழங்கலாம், இன்னும் என்னென்னலாம் இருக்கிறதோ அனைத்துக்குமே ஜக்காத்து வழங்கலாம், பேங்க் நடத்த ஜக்காத்து வழங்கலாம் என்றெல்லாம் சுய சிந்தனையை குர்ஆனில் திணித்துக் கொண்டு தஅவீல் செய்யக்கூடியவர்களுக்கும் சரியான மறுப்பு 205வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதுபோன்று முத்தசிலாக்களுடைய திட்ட தெளிவான கொள்கை என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அமைப்புகள் பற்றி வந்தாலும் அல்லாஹ்வுடைய பண்புகள் பற்றி வந்தாலும் இரண்டையும் தஅவீல் செய்வார்கள்.
இரண்டையுமே ஒட்டுமொத்தமாகவே மறுத்து விடுவார்கள். ஆனால் எல்லோருமே மறுத்த, எல்லா விதத்து தவில் சகோதரர்களும் மறுத்த ஒன்றை கெண்டைக்கால் திறக்கப்பட்டு என்று சொல்லப்படக்கூடிய தலைப்பிலே தெளிவான ஒரு மூத்தசிலா குழுக்குரிய மறுப்பு இடம்பெற்றிருக்கிறது. இந்த வசனத்துக்கு யௌம யுக்ஷஃபு அன் சாக்கி வ யுதஊன இல சுஜூதி, நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய கெண்டை காலை விட்டு ஆடை அகற்றப்பட்டு சுஜூதின் பக்கம் அழைக்கப்படுவார்கள் என்ற இந்த வசனத்தை எல்லா மூத்தசிலா அறிஞர்களும், எல்லா அஷ்ஐயா அறிஞர்களும், எல்லா ஜஹ்மியா அறிஞர்களும் மறுத்து தான் இருக்கிறார்கள். அந்த வசனத்தையே மறுத்து தான் இருக்கிறார்கள். ஆனால் கெண்டை கால் திறக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். கெண்டை கால் என்று ஒன்று என்று 249வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அப்படி என்றால் முஅத்தஸிலா கொள்கையில் உள்ளவர் இதை சொல்ல முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இதற்கு பின்னரும் ஒருவர் முஅத்தஸிலா என்று சொல்வார்கள் என்றால் முஅத்தஸிலா சம்பந்தமாக அவர்களுக்கு தெரியாது என்றுதான் நாங்கள் விளங்க வேண்டியிருக்கிறது. கடைசியாக மிஹ்ராஜை மறுக்கக்கூடிய எத்தனையோ பேர், அபுல் அலா மௌலானா மௌதூதி தொடக்கம் எத்தனையோ பேர் என்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குர்ஆனிலே இருந்து காட்டிய காட்சியையும் என்ற தலைப்பிலே அக்லானியலுக்கு ஒரு மறுப்பு 267வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இவ்வளவு மறுப்புகளும் அவர் அக்லானியாகவோ அல்லது முஅத்தஸிலாவாகவோ அல்லது அஷ்அரியாவாகவோ இருக்கவில்லை என்பதற்கு போதுமான சான்றுகளாக இருக்கிறது. எனவே யாரும் இந்த சான்றுகளை கண்ட பின்னால் சொல்வார்கள் என்று சொன்னால் இதற்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதே ஒழிய வேறு வகையில் புரிந்து கொள்ள முடிவதில்லை.